Hi, hello and welcome to Gold Winner வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும். World's best carrot halwa எப்படி பண்றதுன்னு தெரியுமா? இந்த ரெசிபி தான். இதோட பேர் வந்து கிருத்திகாஸ் கேரட் மலாய் ஹல்வா. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கேரட் ஹல்வா வந்து நம்ம இப்போ சீசன் வந்து நல்லா அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. ஃபெஸ்டிவ் சீசன், அடுத்தடுத்த பண்டிகை எல்லாம் வரும்போது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டல்ஜென்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். பட் ஆனால் மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மோர் திருப்தி இருக்கக்கூடிய ஒரு வாய் ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்டா கூட திருப்தியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கோங்க. கேரட் 190 கிராம், பால் பவுடர் 60 கிராம், நெய் 2 டேபிள் ஸ்பூன், கோவா 88 கிராம், கண்டன்ஸ் மில்க் 184 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, ஏலக்காய் தூள், குங்குமப்பூ. ஓகே, இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் நல்லா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய். கேரட்டை வந்து இதில் வறுத்துக்கிறோம். இது நல்லா கேரட் வறுக்கும்போது நம்ம இந்த ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சமாக குங்குமப்பூவும் இதுலேயே ஆட் பண்ணிடலாம். ஸோ தட் இது நல்லா அந்த ஃப்ளேவர் நல்லா ஹீட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகும். கொஞ்சம் நல்லா இது கலரட்டும். இது கலரி நல்லா ஒரு மாதிரி ஓரளவு சுருண்டு, ரொம்ப சுருள்ற பழம் வேணாம், பட் ஓரளவு சுருள பழத்துக்கு கொண்டுக்கணும். இப்போ வந்து இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இதோட நம்ம கண்டன்ஸ் மில்க்கை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மில்க் பவுடர், எந்த பிராண்ட் மில்க் பவுடர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் லோ கேலரி மில்க் பவுடர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸ்கிம்டு மில்க் பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு இது வந்து நல்லா கலரிக்கலாம். அதை நல்லா கட்டி தட்டாமல் இதை எடுத்துக்கலாம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் அதை கலரிக்கிட்டே இருக்கணும். அதை இதுக்கு ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இப்போயே நீங்கள் வந்து இதை லேசாக நீங்கள் எடுத்து இதை சாப்பிட்டு பார்த்துக்கலாம். அதை உங்களோட டேஸ்ட்டுக்கு இது இருக்கா அப்படின்ட்டுன்னு. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஹெவி இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறனால நம்ம இதை வந்து கொஞ்சம் கலரிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சர்க்கரை இல்லா கோவா, வந்து இது வந்து சுகர் இல்லாத கோவா. ஸோ சுகர் போட்ட பால்கோவானா உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஸ்வீட் ஆயிரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை அப்படியே உதுத்து இதை போட்டுடலாம். அதை அப்படியே இதை வந்து பெரட்டி எடுத்துக்கணும். ஸோ இது கொஞ்சம் திக்கன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து
முந்திரி பருப்பை எடுத்து வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த முந்திரி பருப்பை வந்து கோல்ட் வினர் ஆயிலில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆரம்பத்தில் வந்து இந்த ஆயில் வந்து கோல்டாக தான் இருக்கணும். ஹீட்டட் ஆயில் வந்து முந்திரி பருப்பெல்லாம் வறுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து லேசாக அந்த ஆயிலும் அந்த முந்திரி பருப்பும் அந்த டெம்பரேச்சர் ஒன்றா ஏறணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து இதில் சர்வ் பண்ணணும். இப்போ இது வந்து நல்லா கூலானோடனே நல்லா ஃபர்மாக ஹார்ட் ஆயிரும். அது ஸோ இந்த மாதிரி இதை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம சாப்பிட்டா கூட திருப்தியாக இருக்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த மாதிரி வந்து ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீட் டிஷ்ஷஸை வந்து ஒரு சின்ன ஒரு பிரசாதம் மாதிரி நம்ம சாப்பிட்டாக்க அது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. அண்ட் ஆல்சோ நம்மளோட டிசையர்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது. சாப்பிடாமையும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு ஓவராகவும் சாப்பிடக்கூடாது. ஸோ எல்லாமே அது ஒரு பிரசாதம் மாதிரி கொஞ்சமாக எடுத்து நம்ம சாப்பிட்டாக்க அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஸோ அதுக்கான ஒரு ரொம்ப ஸ்ப்ளெண்டிடான ஒரு ரெசிபி தான் இது. ஸோ டூ ட்ரை இட் அண்ட் சி. நாங்கள் வந்து உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். டில் தென் யூ ஸ்டே டியூன். அடுத்த பகுதியில் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் ஆன் ஹெல்த் அவேர்னஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீக். See you, bye. நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. கோல்ட் வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் அரவிந்த் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். வாங்க நேர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் நேர்களே. டாக்டர், இப்போது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் வர ஒரு உடம்பு வயிற்று வலி. வயிற்று வலின்னு கேட்டால் எங்கே வலிக்கு, இங்கே வலிக்கல, நெஞ்சுக்கு கீழே வலிக்குதுன்னு வாங்க. உடனே அல்சர்னு இதெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்களே டாக்டர்ஸாக சொல்லிடுவாங்க. சொன்ன உடனே ஐயோ அப்போ நம்ம எண்ணெயே சாப்பிடக்கூடாது, நீ காரமே சாப்பிடக்கூடாது, பஜ்ஜி போண்டாவா சாப்பிடாத, வயிறு உபசமாயிடும். ஸோ வாட் இஸ் அல்சர்? ஸோ மேடம், ஸ்டமக்குங்கிறதுல வந்து ஜென்ரலாகவே ஒரு ஆசிடுங்கிற நார்மல் பர்சன்லேயே செக்ரேட் ஆகும். ஆனால் அந்த ஆசிடுங்கிற தன்மையை வந்து இரோட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டமக்குள்ளே ஒரு சில டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்குது. இது எப்போ வந்து ஆல்டர் ஆகி ஒரு அல்சரோ இல்லைனா கேஸ்ட்ரைட்டிஸ்னு சொல்லுவோம், அதுதான் முதல் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் தான் அல்சருங்கிற ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா நம்மளோட ஃபுட் இன்டேக் வந்து நார்மலோட டீவியேட் ஆகும்போது நிறைய தரம் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி பஜ்ஜினா ஜென்ரலி
மெனி ஆயில் ஃபுட்ஸு ரொம்ப ஆயிலியாக இருக்கும்போது நம்ம சாப்பிட்டா அந்த ஒரு பேலன்ஸ் வந்து சில டைம்ஸ் வந்து அப்நார்மலாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோர் தென் ஆயிலி ஃபுட்ஸோ இல்லைனா ஃபேட்டி ஃபுட்ஸ்னால் அப்படி டிஸ்கிரைப் பண்ணுறத விட டைமிங் ஆஃப் த ஃபுட்ஸ் வச்சு நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம் அண்ட் பொசிஷன் ஆஃப் த பாடி. இப்போ நான் ரொம்ப லேட்டாக 9:30 10 o'clock நான் வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஃபுட் ஆர் ஆயிலி ஃபுட்டாக நான் சாப்பிட்டுட்டு நான் உடனடியாக நான் லை டவுன் பண்ணேன்னா என்னன்னா நம்மளோட ஸ்டமக் வந்து நார்மலாக எம்டி ஆகாது. அந்த கண்டென்ட்ஸ்லாம் ஸ்டமக்குள்ளேயே உட்காண்ட்ருக்கும். அதனால என்ன ஆசிடும் நிறைய நேரம் உட்காண்ட்ருக்க போகுது. இதை தவிர்த்து மற்ற சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், இதெல்லாமே கூட அசிடிட்டிக்கும் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு ஃபேக்டர்ஸ் தான் இது. அண்ட் இதுக்கும் மேலே லாஸ்ட்டாக ஒரு ஃபேக்டர் நம்ம இந்தியாவில் ரொம்ப காமன் என்னென்னா இன்ஃபெக்ஷன். ஹெச் பைலோரைன்னு சொல்லி ஒரு ஆர்கானிசம் ஸ்டமக்கில் பொதுவாக அந்த அவ்வளோ ஆசிட்னால எல்லா கிருமியும் வளராது. ஹெச் பைலோரைங்கிற ஒரு முக்கியமான ஒரு கிருமி பாக்டீரியா அது ஸ்டமக்கில் வளரும். ஒருத்தருக்கு வந்து அசிடிட்டி தவிர்த்து அவருக்கு வேறு என்ன காரணம்னு அவங்களுக்கு அது தெரியாது. சரியா, நம்ம ஒரு ஃபீவரோ இல்லைனா காய்ச்சல், வாந்தி, வயத்தால் எதுவுமே இருக்காது, வெறும் அசிடிட்டி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம இந்தியாவில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்கப்படுற ஒரு விஷயம். இந்த ஃபேக்டர்ஸ் நான் இவ்வளோ சொன்ன ஃபேக்டர்ஸ்னால என்னென்னா அசிடிட்டிங்கிற ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வரும். இந்த அசிடிட்டி வரும்போது என்னென்னா ஜென்ரலாக பர்சனுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா ஒரு நெஞ்சு பின்னாடி ஒரு எரிச்சல் மாதிரி. இதை நம்ம ஹார்ட் அட்டாக்கு அதுக்கு அதே மாதிரி லங் காசஸ்லேருந்து நம்ம வந்து நிறைய டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். டாக்டர்ஸ்க்கே வந்து இசிஜி எடுத்து தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும், ரூல் அவுட் பண்ண முடியும். அப்படி தான் அந்த அந்த நெஞ்சு பின்னாடி ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கிற ஃபீலிங் தான் ரொம்ப காமனாக நெஞ்செரிச்சல் இல்லை ஹார்ட் பர்ன்னு சொல்கிறது. இந்த செகண்ட் ஸ்டேஜ் வரும்போது இது இன்னும் கொஞ்சம் கழுத்து வரைக்கும் அந்த எரிச்சல் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கர்டுன்னு சொல்லுவோம், கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அண்ட் லாஸ்ட்டாக தான் வந்து இதெல்லாம் இவ்வளோ இஷ்யூஸ் இருந்து செவரல் மந்த்ஸுக்கு ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் இருந்தால் அல்சருங்கிற லாஸ்ட் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த அல்சர்னால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது தனியாகவே ஒரு எபிசோடாக பேசலாம் நம்ம. இந்த அல்சருங்கிற காம்ப்ளிகேஷன் ரொம்ப லாஸ்ட் காம்ப்ளிகேஷன். இது வரும்போது என்னென்னா வயர் ரொம்ப வலி இருக்கும், யாரோ ஊசியை வச்சு குத்துற மாதிரி இல்லை கத்தி வச்சு குத்துற மாதிரி வலி இருக்கும். அதே நேரம் சாப்பாடு சாப்பிட்டா அந்த வலி அதிகமாகும். அப்படி அதிகமாகும் போது இது நாங்கள் எங்கள் ஆங்கிள்லேருந்து கேஸ்ட்ரிக் அல்சர் நினைப்போம். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்டா குறையும் போது டியோடினல் அல்சர், இதெல்லாம் ரொம்ப காமன் டேர்ம்ஸ் ஆயிடுச்சு இப்போது. இது எல்லாத்துக்குமே வந்து ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது உங்களோட டாக்டர் கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத உங்கள் வெயிட் பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருவாங்க. இதை தவிர்த்து நம்ம ரொம்ப காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம கடையில் போய் சில சிரப்ஸ் இருக்கும் அதை வாங்குவாங்க, இல்லை டேப்லெட்ஸ் தப்பி சாப்பிட்ற டேப்லெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஆன்டாசிட்ஸ்னு சொல்லுவோம். பேசிக்காக அது வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஆனால் இது வந்து நம்ம ரொம்ப ரெகுலராகவோ இல்லை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெகுலராக சாப்பிட்ருவாங்க, சாப்பிட்டா நல்லா இருக்குது, ஒரு கோல்ட் ஃபீலிங் இருக்குது, சாப்பாடு ஜீரணமான மாதிரி இருக்குன்னுலாம் நிறைய பேர் ஆன்டாசிடுக்கு சாப்பாடு ஜீரணமான மாதிரி இருக்குன்னுலாம் நிறைய பேர் எங்ககிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது வந்து கரெக்டான ஒரு ப்ராசஸ் கிடையாது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி மெடிசின்ஸுங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான் இல்லையா, அதை தவிர்த்து நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் இருக்குது. திஸ் என்னென்னா உங்களோட நம்ம பேஷண்ட்டோட செல்ஃப் கண்ட்ரோல். நம்ம இப்போ இங்கே வந்து பஜ்ஜியோ போண்டாவோ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. நம்ம எந்த டைமிங்கில் சாப்பிடணும், எவ்வளோ அளவாக சாப்பிடணும், அதுதான் இது. இப்போ பஜ்ஜினா நீங்கள் ஒரு ஃபுல் பிளேட்டில் ஒரு 10 பஜ்ஜி இருக்குன்னா அவ்வளோ சாப்பிட்டா யாருக்கு வேணாலுமே அசிடிட்டி வரும். நீங்கள் ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அதோட போதும்பா இல்லைனா எனக்கு வந்து அசிடிட்டி வருதுன்னு நீங்களே ஃப்ராங்காக சொன்னீங்கன்னா இப்போ இது ரொம்ப ஒரு காமன் டாபிக்னால எல்லாருமே இன்ஃபேக்ட் அதை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சரி, ஒருத்தர் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம வந்து ரொம்ப லேட் நைட்டாகவும் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். இது இப்போ ரொம்ப ஒரு ஃபேமஸ் கான்செப்ட் ஆயிடுச்சு, 6 மணியோட நம்ம சாப்பாடை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு. அதை விட இன்னொரு சிம்பிளர் டேர்ம்னா சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழித்து தூங்கணும். நீங்கள் 9 o'clock சாப்பிட்டீங்கன்னா 11 o'clock தூங்குங்க, நீங்கள் 8 o'clock சாப்பிட்டா 10 o'clock தூங்குங்க. ஏன்னா யாராலையுமே 6 o'clock சாப்பிட்டுட்டு பசியோட 10 o'clock வரைக்கும் முழிச்சிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஜென்ரல் டேர்ம்னா ஒரு 2 hours, இதுதான் நாங்கள் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்னு சொல்லுவோம். ஒரு 2 hours நம்ம என்னெல்லாம் சாப்பிட்ருக்கோமோ அது ஸ்டமக்கை விட்டு வெளியில் வந்துடும், குடலுக்குள்ளே போயிடும். குடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அசிடிட்டிக்கு ரொம்ப பயப்படுறதுக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது. அதுதான் அந்த 2 hours நீங்கள் படுத்துக்க கூடாது. எக்ஸாக்ட்லி, கேர்டு வராது. ஸ்டமக்லேயே ஒன்றுமே இல்லைன்னா அது திருப்பி மேலே எதுவும் வரதுக்கு சான்ஸ் கிடையாது. குட். ஐயோ, இது ரொம்ப நல்ல இன்ஃபர்மேஷன். அந்த 2 hours அது குடலுக்கு போயிடும். எக்ஸாக்ட்லி, அது குடலுக்கு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நார்மல் ப்ராசஸ் தான். எல்லா டைமுமே குடலில் ஏதாச்சும் ஒரு சாப்பாடு கண்டென்ட் இருக்கும், அது பாட்டுக்கு பாடி வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம மெயின் இஷ்யூ என்னென்னா ஸ்டமக் தான். ஏன்னா இந்த ஸ்டமக்கில் தான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் டைஜஷன் இருக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் வந்து சின்ன சின்ன அணுக்களாக பிரேக் பண்ணுவோம்.
அதே நேரம் இந்த ஆசிட் தான் வந்து எல்லா கிருமிகளையுமே கொல்லும். அந்த ஹெச் பைலோரைங்கிறத தவிர்த்து மற்ற எல்லா கிருமியுமே ஸ்டமக் தான் கொல்ல போகுது. அதனால தான் இப்போ நம்ம ஒரு கால்ரா இருக்கிற தண்ணியை நம்ம குடித்தாலுமே எல்லாருக்குமே கால்ரா வந்துடுறது கிடையாது. அதெல்லாம் நிறைய ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது அதில். பட் இருந்தாலுமே இதனால தான் நம்ம இந்த ஆன்டாசிட்ஸை இஷ்டத்துக்கு சாப்பிட்றதோ இல்லைனா நம்ம இந்த மாத்திரைகள் அசிடிட்டி குறைக்கிற மாத்திரையெல்லாம் 2 மாதம் 3 மாதம்னு சாப்பிட வேணாம்னு சொல்கிறது. ஏன்னா இந்த சில ஃபேக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வரும், அதே நேரத்தில் ஜீரணம் ஃபுல்லாக ஆகாது, வயிறு உப்புசமாகிறது மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இது என்னென்னா ஒரு விஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவோம். அது அந்த மருந்து சாப்பிட்றதுனால வர காம்ப்ளிகேஷன், அந்த காம்ப்ளிகேஷனால் திருப்பி அசிடிட்டி அதிகமாகும். ஸோ பேசிக்காக நம்ம அசிடிட்டியோ கர்டோ இல்லை அல்சரையோ ப்ரிவெண்ட் பண்ணோன்னா சிம்பிள் திங் இஸ் ரெஸ்ட்ரெயின்ட்டு. இதை ரெஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம வந்து கம்மி அளவாக சாப்பிட்றது, பிரித்து சாப்பிட்றது, அதே நேரம் சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் வேலை பார்க்கணும். 2 hours கழித்து நீங்கள் படுத்துக்கலாம், தூங்கிக்கலாம். இல்லை இப்போ இதுக்கு வந்து காரமே சாப்பிடக்கூடாது, மோர் தான் சாப்பிடணும், அப்படி ஏதாவது இருக்கா டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்? ஸோ மேடம் ஒன்ஸ் அசிடிட்டியோ அல்சரோ வந்துருச்சுன்னா அதுக்கு நிறைய டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது அசிடிட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஓவர் எக்ஸாஜரேட்டட் டம். எல்லாருக்குமே ஆசிட் இருக்கும். இப்போ உங்கள் வயத்துலையும் ஆசிட் இருக்கும், என் வயத்துலையும் இன்னத்துக்கு ஆசிட் இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக இருக்கும்போது நீங்கள் காரம் சாப்பிட்லாம், ஸ்வீட் சாப்பிட்லாம், எதாக இருந்தாலுமே அளவாக சாப்பிடணும், ஸ்பேஸ் அவுட் பண்ணி சாப்பிடணும். இப்போ நான் வந்து காரத்தை இப்போ தான் சாப்பிட்டேன், உடனே நான் ஸ்வீட்டோ இல்லைனா ஒரு பூரியாக சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி ஸ்பேஸ் அவுட் பண்ணி சாப்பிடணும். இதே நேரத்தில் உங்களுக்கு அல்சர் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் ஆசிட்னால வயிறு புண்ணாக ஆயிருக்கு, இந்த மாதிரி உங்கள் டாக்டர் சொல்கிறாங்கன்னா அந்த டைம் 100% நம்ம பிளாண்டாக தான் சாப்பிடணும். பிளாண்டுனா தயிர், மோர், பால் ஆர் எனி ரொம்ப காரமாக இல்லாத ஒரு ஐட்டமாக தான் சாப்பிடணும். ஓகே, அது என்ன கொஞ்சம் சப்சைட் ஆகிடும் இல்லையா? டெஃபினட்டாக அது சப்சைட் ஆகிடும். ஜென்ரலாகவே என்னென்னா வயரில் இருக்கிற புண்ணுக்கு ஒரு கணக்கு என்னென்னா 2 நாளுக்குள்ளே ஃபுல்லாகவே ரீப்ளனிஷ் ஆயிரும். எல்லா அணுக்களுமே 2 நாளுக்கு ஒன்ஸ் நார்மல் ஆகிட்டே வரும் உடம்புல. ஸோ உங்களுக்கு எந்த புண்ணாக இருந்தாலுமே 2 நாளுக்குள்ளே நார்மல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அல்சர் மட்டும் கொஞ்சம் ஒரு வாரம் டு 2 வாரம் ஆகும் ஃபுல்லாக ஹீல் ஆகிறதுக்கு. டாக்டர், இந்த அல்சருக்கோ இல்லை இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்க்கோ இல்லை இதுக்கோ எல்லாத்துக்குமே ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸுமா? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இப்போ நீங்கள் சொன்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் மேடம். இப்போ ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஜஸ்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ்னாலே வந்து அசிடிட்டி ரொம்ப அதிகமாகும்னு. இது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு அல்சர் வர ஆரம்பிச்சிருச்சு, வயிறு புண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு. ஐசியூங்கிறது ஒரு டாக்டர்ஸோட காம்பினேஷன் செட்டப்னால அவங்க வந்து ஒரு கண்ட்ரோல் டயட் தான் கொடுப்பாங்க. இதுலேயுமே அல்சர் வந்திருக்குங்கிற ஒரு கண்டுபிடிப்புனால தான் கண்டுபிடிச்சாங்க இது ஸ்ட்ரெஸ்னால வரும்னு. பட் அதே நேரத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் நார்மல் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் நார்மல் ஃபுட் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அல்சர் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க டாக்டர். நிஜமாவே அல்சர்னா என்ன, எப்படி இதை நடந்துக்கணுங்கிறத நேயர்களுக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கினீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் டிப் ஆஃப் த டே அப்படிங்கிற செக்மெண்ட்டில் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. டிப்ஸுங்கிறது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதோ உங்களுக்கு தெரிஞ்சதோ எல்லாருக்கும் தெரிஞ்ச பொது அறிவில் வரக்கூடிய டிப்ஸ் தான் நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் இப்போ அன்றாட வாழ்க்கையில் என்ன கேட்குறோன்னு, எப்படி இங்கே நம்ம ஒரு இவ்வளோ எந்திரமயமான வாழ்க்கை ரொட்டீனாக பிஸியாக இருக்கும், அதில் என்ன பண்ணால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும், நம்ம அப்படியே ஒரு ஃப்ரெஷ்னஸ் நம்ம முகத்துலையோ இல்லையா அப்படியே ஒரு சோர்வு இல்லாமல் எப்படி நம்மளால் இருக்க முடியும்னு கேட்பாங்க. அதில் நான் ரொம்ப சிம்பிளான டிப்பாக இருந்தால் கூட ஒரு சில டிப்ஸு சொல்லும்பொழுது இந்த முதல் செக்மெண்ட்டில் நான் இன்றைக்கி சொல்லக்கூடியது ஹைட்ரேட் பண்ணுறது. இது ரொட்டீனாக ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு 8 கிளாஸ், இதை நான் வந்து மெடிக்கல் ஆங்கிள்லேயே சொல்லலைங்க. மருத்துவர்கள் எப்போவுமே இதை பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க, இயற்கை மருத்துவர்கள் நம்மளோட ரெகுலர் மருத்துவராக இருக்கட்டும். பட் நான் சாதாரண மக்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இந்த ஹைட்ரேஷன் ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு யூத்ஃபுல் லுக்குக்கு, ஒரு ஃப்ரெஷ்னஸுக்கு, அதே மாதிரி நமக்கு வந்து அப்படியே ஒரு டயர்ட்னஸ் தெரியாமல் இருக்கிறது ஹைட்ரேஷன் முக்கியம். அதோட சிம்டம்ஸையும் நம்ம பார்க்கணும். நமக்கு தொண்டை காயிற மாதிரி இருக்கோ இல்லையா ஒரு மாதிரி ட்ரைனஸ் இருக்கோ, நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம தண்ணி குடிக்காமல் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி கொடுக்கும் பொழுது அதுதான் நமக்கு ஒரு டயர்ட்னஸ் உருவாக்குறது. ஸோ இந்த ஹைட்ரேஷனுங்கிறத வந்து தேவையான நமக்கு தேவையான தண்ணியை அப்பப்போ குடிக்கிறதுங்கிறது, அருந்துவதுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்பு. இதை நீங்கள் ரெகுலராக செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸ் வரும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம முகத்தில் தண்ணி தெளித்து ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கறது, மத்தியானத்துக்கு மேலே ஒரு அலர்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் வேணும்னா ரெகுலர் ஹைட்ரேஷனுங்கிறது இன்றியமையாத ஒரு முக்கியமான டிப்பு. எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி.